இங்கே நம்மிடம் 4 பின்னங்கள் இருக்கிறது. அவற்றில் பெரியது எது, சிறியது எது, சம பின்னங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் பார்க்க போகிறோம். இதை கண்டுபிடிக்க நமக்கு 2 வழிகள் உள்ளன. முதலில் நாம் எண்கோட்டினை வைத்து கண்டுபிடிக்க கற்றுக்கொள்வோம். இப்பொழுது நான் நேராக ஒரு எண்கோட்டினை வரைகிறேன். இதுதான் என்னுடைய எண்கோடு. இப்பொழுது எண்களை குறிக்கப் போகிறேன். 0, அடுத்து 1, அதற்கடுத்து 2. சரியாக குறித்துவிட்டேன். முதலில் 2இல் ஒரு பங்கினை குறிக்கிறேன். அதாவது 0த்திற்கும் 1க்கும் இடையே சரிபாதியான இடைவெளியில் குறிக்கிறேன். 2இல் ஒரு பங்கு என்றால் இந்த 2 பாகத்தில் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். அடுத்ததாக 4இல் 2 பங்கினை குறிக்கப் போகிறேன். வாங்க, இதை நாம் எல்லோரும் சேர்ந்தே செய்வோம். இதை குறிப்பதற்கு 0த்திற்கும் 1க்கும் உள்ள இடைவெளியை 4 சமமாக பிரிக்க வேண்டும். படத்தை பாருங்கள். நமக்கு 1, 2, 3, 4 சம பாகங்கள் கிடைத்திருக்கிறது. இதில் 4இல் 2 பங்கினை எப்படி குறிப்பது? 1, 2 சம பாகங்களை சேர்த்தால் நமக்கு 4இல் 2 பங்கு கிடைத்துவிடும். கவனமாக பாருங்கள். 2இல் ஒரு பங்கினை குறித்துள்ள இடமும் இதுதான். இதில் இருந்து என்ன தெரிகிறது? சரியா சொன்னீங்க. 2இல் ஒரு பங்கும் 4இல் 2 பங்கும் சம பின்னங்கள். சரி, நாம அடுத்து நம்மிடம் இருப்பது 8இல் 4 பகுதி. இதை 4/8 என்றும் சொல்லலாம். இதை கோட்டில் எவ்வாறு குறிப்பது பார்ப்போமா? அதற்கு 0த்திற்கும் 1க்கும் உள்ள இடைவெளியை 8 பாகங்களாக பிரிக்கணும். எண்கோட்டினை பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஆஹா, சரியாக பிரித்து விட்டோம். இதில் 4 சமபாகங்களை குறிக்க வேண்டும். 1, 2, 3, 4. இதை குறித்துக் கொள்வோம். இங்கே கவனிங்கள். மீண்டும் அதே புள்ளியை குறித்திருக்கிறோம். எனவே 1/2, 2/4, 4/8 ஆகிய பின்னங்கள் சம பின்னங்களே என்பதை தெரிந்து கொள்கிறோம். உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது? அப்போ எல்லா பின்னங்களும் சம பின்னங்களா என்று தோன்றுகிறதா? இல்லவே இல்லை. நம்மிடம் மீதமுள்ள பின்னத்தையும் பார்ப்போம். 3/8 ஏற்கனவே 8 பாகமாக பிரித்து விட்டோம். இதில் 3 பாகத்தை பிரிப்பது எளிது. 1, 2, 3. இதனை குறித்துக்கொள்வோம். நன்கு பார்க்க வேண்டும். இந்த பின்னம் முந்தைய பின்னங்களுடன் சமமானவை அல்ல. அவற்றுக்கு முன்னாடியே இந்த புள்ளி உள்ளது. எனவே 3/8 என்ற பின்னமே சிறிய பின்னமாகும். இதை ஒரு வரைபடமாக வரையப் போகிறேன். ஒரு செவ்வக வடிவத்தை 2 சமபாகமாக பிரிக்கிறேன். அதில் 2இல் ஒரு பங்குக்கு மட்டும் வேறு வண்ணம் இடுகிறேன். அடுத்து 4இல் 2 பங்கிற்கு செவ்வக வடிவத்தை 4 பாகமாக பிரிக்கிறேன். இதில் 2 பாகத்திற்கு மட்டும் வண்ணம் அடிக்கப் போகிறேன். 4இல் 2 பங்கிற்கு முதல் செவ்வகத்திலேயே 4 பகுதிகளாக பிரித்தால் இவை சம பின்னங்கள் என்பதை அறியலாம். அடுத்து 8இல் 4 பங்கிற்கு செவ்வகத்தை 8 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். 4ற்கு மட்டும் பிரித்து வேறு நிறம் கொடுக்கப் போகிறேன். இதை முதல் செவ்வக வடிவத்திலே பிரித்து பார்த்தால் இந்த பின்னமும் சமபின்னமே என்பது தெளிவாக விளங்கும். இதேபோல் 8இல் 3 பங்கினை விளக்க செவ்வகத்தினை 8ஆக பிரித்து அதில்
3ஐ தனியாக பிரிக்க தனி வண்ணம் தீட்டுகிறேன். இப்பொழுது இருக்கும் 4 பின்னங்களில் 3/8 என்ற பின்னமே சிறிய பின்னம் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது.